May I now invite Honorable Mr. Justice G.R. Swaminathan to deliver his Lordship's address. எல்லாருக்கும் வணக்கம். எல்எல்ஜேன்னு போட்டிருக்கு, அதனால காப்பிரைட் கேஸ் எதுவும் உங்களுக்கு வராமல் இருக்கணும் நம்புறேன். வாழ்த்துக்கள். பகீரதன் அவருக்கோட முயற்சிகள் பகீரத முயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப நான் முன்னாடி பேசினாங்களே பரத சக்கரவர்த்தி அண்ட் ஆனந்த் வெங்கடேஷ் ரொம்ப ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த கெட்டப்பே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, கொரோனா டைம் ஆனந்தவல்லி முன்னாடி அப்பியர் ஆனாங்க. நீங்களாம் ஜட்ஜ் உங்களாம் மாசம் மாசம் சம்பளம் வந்துடும் உங்களுக்குலாம், நாங்க தான் உழைக்கணும், எங்களுக்குலாம் வரணும், ஒரு ஒர்க்கே வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ therefore the position of a lawyer is one thing, judge is different. லாயரோட பொசிஷன் தான் மோர் சேலஞ்சிங் நான் நம்புறேன் இப்போதைக்கு. அதனால தான் பகீரதன் எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டினர் கொடுத்தாரு. எனக்கு கொடுத்தா கூட என்னால் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸாகவே இருந்தது எனக்கு. அதனால தான் எனக்கா தோண ஒரு 2-3 பக்கத்தை நானா சொந்தமாக எழுதி விட்டேன். அப்படியே நான் சொன்னதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சொல்ல விரும்புகிறேன். நான் பேருடைய சொல்கிறேன், ஜஸ்டிஸ் ஜனார்தன் ராஜா. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரிலீஃப்லாம் கொடுக்கவே மாட்டார் அவர். அவர்கிட்ட கோர்ட்டில் அப்பீர் ஆன போது I was not able to convince him. I thought it was a fairly good thing. என்ன மொத்தம் ஏனோ தோணிச்சு தெரியல, ரொம்ப கோமா அந்த பண்டில் தூக்கி பொட்டுன்னு போட்டு உட்காந்து அப்படியே. I was really angry with the judge. அவர் உடனே மத்தியானம் 2:30 மணி 1:45 மணிக்கு அவரோட ஒய்யை ஐயா கூப்பிடுறாங்க. நான் நேராக போனேன். ஏன்னா என்னோட ஃபாதர் இல்லா அவருக்கு ஸ்டெனோகிராஃபர். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா மை ஃபாதர் இல்லா வாஸ் ஸ்டெனோகிராஃபர் பார்ட் டைமா. அவருக்கு உங்க ஃபேமிலிக்கு எனக்கு எத்தனை வருஷமா தெரியும் அப்படின்னு கேட்டார். மோர் தென் 2 decades பழக்கம் அப்படின்னு சொன்னேன். அப்படி இருக்கிறச்ச நீ இந்த மாதிரி நடந்துக்கலாமா நீ அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், மன்னிச்சுங்க ஜெயிச்சு, கொஞ்சம் எமோஷன் ஆகிட்ட, கோவம் வந்துருச்சு எனக்கு. என்ன அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். அவர் சொன்னார், பாருப்பா, நம்ம எல்லாருமே போர்ட்டர் ஆட்டமா, உனக்கு பீஸ் ரேட்ல லக்கேஜ் தூக்கினா உனக்கு காசு, எனக்கு மந்த்லி ஒரே சிங்கிள் இதுதான் இருக்குது, அவ்வளவுதான். ஒன்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா லக்கேஜ் இறக்கி வச்சோமா அடுத்த லக்கேஜ் நோக்கி போக வேண்டியதான் இப்போதைக்கு. அதனால டோன்ட் கெட் அட்டாச்ட் அப்படின்னு அவர் சொன்னார் இப்போதைக்கு. ஐ தாட் a very profound wisdom-ஆ நான் நினைக்கிறேன். ஸோ therefore of course நான் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம் அது உங்கள்கிட்ட நான் சொல்றேன் இப்போதைக்கு. சரியா? நான் உங்களை காலி பண்ணா கூட மூஞ்சி காட்டாதீங்கன்னு சொல்லுவேன் நான். சரியா? இந்த இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்க ரோமியோ எங்க இருக்குன்னு இருக்காரா? ரைட். ஏன்பா உனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கா ஐயா உனக்கு? அவன் அவனோட ஃபர்ஸ்ட் இதுவே நான் ரிப்போர்ட்டபிள் ஜட்ஜ்மெண்டா 2, அந்த 2 ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். கரெக்டா? என் பேரையே சொல்லவே இல்லை நீ உன்னோட ஆர்டிக்கல்ல. சரியா? எனவே ரொம்ப படிக்க எல்லாத்தையும் ரொம்ப நான் ஆழ்ந்து படித்தேன். அஃப்கோர்ஸ் ஆனந்தோடது ரொம்ப ப்ரொஃபவுண்டா இருந்தது. இந்த முயற்சி தொடரட்டும். எனக்கு இன்னொன்று சந்தோஷம் என்னன்னா, ஒரு டிஜிட்டலாலாம் கொண்டு வராம ஒரு புஸ்தக வடிவில் கொண்டு வந்திருக்கீங்களே, அதுக்காகவே நான் பாராட்டணும் இப்போதைக்கு. ஏன்னா ஐ திங்க் அஃப்கோர்ஸ் டிஎஸ்ஆர் சார்ல ஒரு 30 வருஷம் முன்னாடியே இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்பயே சாஃப்ட் காப்பி எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் ஐ ஸ்டில் பிலாங் டு ஓல்டு ஸ்கூல் தான். இன்னும் புக்கு பார்த்தா அப்பதான் இருக்கு. இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல். இது வருஷத்துக்கு ஒரு தானா? ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு தீம் மாத்தி போடுவீங்களா? பேசுறீங்களா? எக்ஸலண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு ரிக்வஸ்ட், இப்போ 1-2 அட்வொகேட்ஸ் பேசுவாங்களா இப்போதைக்கு? ஒரு கான்ட்ரிபியூட்டர் யாரோ ஒருத்தராக பேசலாமே இப்போதைக்கு. தேங்க்யூ ஸோ மச்.